கேக்குதா? இல்ல மைக் ஆன்ல இருக்க மாதிரி இருக்கு, ஆனா வாய்ஸ் கேட்கல. ஆக்சுவலா இந்த சீசன் இன்னும் தாத்தா தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தாத்தாவோட ஃபேவரட் நானு. தாத்தா பேச நல்லா இருக்கும். தாத்தா கனெக்டிங் போயிட்டாரு. உங்களோட ஃபேவரட் தாத்தாவா ப்ரோ? இன்னொன்னு ப்ரோ, இப்ப மாயா பூர்ணிமா விசித்ரா கான்வர்சேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா சொல்றாங்க பிஆர் வைக்கிறது அது ஒன்னும் எதுவும் இல்ல, அது எல்லாருமே வைக்கிறது தான். பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டெலிகாலிங் வச்சு மிஸ்டு கால் விட்டு பண்றது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் பாட் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல ஓட்டு போட்டு ஸோ இப்படிலாம் ஜெயிச்சு வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது அன்பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி காசு இருந்தாலும் பாட் இருந்தாலும் போட்டு இருந்தாலும் ஜெயிச்சிடலாமா ப்ரோ அந்த ஷோவை? அதான் எனக்கு புரியல. சேகர் ப்ரோ ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல தாத்தா வந்துட்டாரா ஸ்பீக்கர்? தாத்தாக்கு தான் ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஸ்பீக்கர்ல தான் காட்டுது, ஆனா கேள்வி கேக்குறேன். இல்ல ப்ரோ, அவங்களே தெளிவா சொல்லியிருப்பாங்க. பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே கால் சென்டர்ல இருந்து இப்படிலாம் வந்து டிடெக்ட் ஆயிடும். நிறைய எல்லாம் பாட்ஸ் வச்சு எல்லாம் ஓட் பண்ண முடியாது. சோ அந்த பிஆர் ஒர்க்ன்றது அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் பிஆர் இன்சைட். அதெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுல இப்ப கேக்குது தாத்தா பேசுறது. ஓகே. சோ இதுல வந்து பிஆருங்கிறது எல்லாருக்கும் உள்ள வச்சுட்டு போயிருக்காங்க ப்ரொமோஷனல் மாதிரி. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளேயே அர்ச்சனா வந்து இது கொலாப் ட்ரெஸ்ஸுங்க, இது என் ட்ரெஸ் இல்ல, காசு கொடுத்து வாங்குறது கிடையாது, இது கொலாப், எனக்கு பிஆர் இருக்காரு, பிஆர் மூலமா இவங்களை மீட் பண்ணணும், அது எல்லாமே உள்ளேயே அவங்க ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எதுவும் சீக்ரெட்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த பாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஓப்பனா சொல்றேன்னு, இங்க இருந்து ஹாட் ஸ்டார் மூலமா ஒரே ஒரு ஓட் கேஷ் பண்றதுக்கு எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணிட்டேன். என்னால இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓட் கூட கேஷ் பண்ண முடியல இங்க இருந்து. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்கிரீனிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க. ஸோ அதை இப்ப நீங்க வந்து கால் வந்து யார் வேணா மிஸ்டு கால் கொடுத்துடலான்னு நீங்க பார்த்தாலும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல மட்டும் வர ஓட்லயும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அர்ச்சனா தான் லீடிங்கா இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டாலும் இதை வந்து பாட்டை வச்சு ஜெயிச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவுல அந்த ஓட்டை வாங்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. சேகர் ப்ரோ சொல்லுங்க. ஆண்ட்ரேஸ் தாத்தா உங்க சீசன் தானே இந்த விசித்ரா மேம் இது இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க? எங்க சீசன்ல விசித்ரா மேம் இன்டர்வியூ பண்ணிருப்பாங்களா? இன்டர்வியூ இல்ல, இந்த யூடியூப்ல இது ரிவ்யூ சாரி இன்டர்வியூ. எங்க சீசன் இல்லையே லேடி பாஸ் அப்படின்ட்டு. இல்ல எங்க சீசன் ஆமா இல்ல எங்க சீசன் 5 or 6 ஞாபகம் இல்ல போட்டோ தான் வந்துச்சு, அதான் கேட்டேன் உங்களுக்கு அந்த ரிவ்யூ பண்ண மாதிரி. இல்ல சீசன் 4 இல்ல 5 நினைக்கிறேன். சாரிங்க, நான் இருக்கேன் லிஸ்னர்னு போட்டிருக்கு, நீங்கெல்லாம் ஸ்பீக்கர் காட்டுது, மைக் ஆன்றீங்க, நான் ட்ரை பண்ண வரல, அப்புறம் வெளில போயிட்டு வந்தோடனே தான் வந்தேன். கேக்குதுப்பா. இது கரெக்டா யார் ஜெயிப்பாங்க? நீங்க உங்களோட சொல்லுங்க. இப்போ இருக்கிற அந்த ஓட் டிஃபரன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிட்ட மார்னிங் டாஸ்க்ல எல்லாமே ஓப்பனா பேசினதுக்கு அப்புறம் இதுல டவுட் எதுக்கு உங்களுக்கு? டவுட் ஆயிருக்கு தாத்தா. ஆக்சுவலா அவங்க ஓப்பனா அங்க கேம் உள்ளே அவங்க பேட் பிஆர்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்களே, அது ஒரு டவுட். இதெல்லாம் பிக் பாஸ் பிளான வரல சரியா இல்ல திரும்பி இப்படி இப்போ என்னவோ ரெண்டு கார்பெட் எதுவும் கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு ஸ்டிப் தான் பார்த்தேன், அவ்வளவா ஞாபகம் இல்லை. அதை பத்தி தான் கேட்கறேன். ஆக்சுவலி அர்ச்சனா வெளியே போகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்களோ இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பத்தி? இல்ல யார் வருவாங்க? எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டா இருக்கு, நீங்க சொல்லுங்க. நீங்க டெஃபினட்டா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க, பேசுறதுலயே தெரியுது. உங்க கன்ஃபியூஷன் நான் கவனிச்சேன்னா எனக்கு ஒட்டிக்கும், அதனால நீங்க அப்படியாவே இருங்க. என்ன பண்ணுதுங்க தாத்தா? சரி ஓகே தாத்தா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்லணும்னா என் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிவ்யூவர் நீங்க தான், சரிங்களா? சோ அந்த வகையில நான் ஒரு 3 கொஸ்டின் கேக்குறேன் தாத்தா, கேட்கலாமா? ஒன் அட் அ டைம் ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்ச உடனே ஒரே கொஸ்டின் கேக்குறேன். இப்போ வந்து பூர்ணிமா இந்த காசு எடுத்தது உங்களுக்கு ஹாப்பியா இல்ல சாடா? 3 கொஸ்டினும் கேளுங்க, ஒன் அட் அ டைம்னு.
புரியுதா? சரிங்க சரிங்க சரிங்க. ஒரு ஓகே 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 சொல்லுங்க. சரிங்க சார் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ நான் வந்து டெய்லி தான் பார்த்துட்டு வரேன் சரிங்களா. உங்களோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் டேரெக்டாக சொல்ல முடியாத விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லிடுவீங்க. அது வந்து மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருக்கீங்க. அது வந்து எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கிறதா, இப்ப இந்த ஒரு நியூஸ் வந்து வருது, பூர்ணிமா has taken some 14 lakh or something like that. Does she deserve to take it? First question. ஹலோ கேக்குதா தாத்தா? ஆமா ஐயா, அந்த 13 பேர்ல யாருக்குமே டிசர்விங் கிடையாது. ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா கப்பையே தூக்கி கொடுக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இது டிசர்விங்கான்னு கேட்டா எப்படியும் வெளில போறாங்க, இவ்வளவு நாள் இருந்ததுக்கு எடுத்துட்டு போறாங்க, அது ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா, ரெட் கார்டுலாம் தூக்கி. ஸோ அதுக்கு ஒரு ஏன்னா அவங்க தான் மெயினா நைட்ல வந்து எல்லாரையும் சேகரிப்பாங்க, அது தடம் மாறி போயிட்டு போதேன்ட்டு பெரிய அபண்டமான பொய் சொல்லி அதுல ஜெயிச்சிருப்பாங்க. நான் இது ஒர்க் ஆகும் தெரியலையே அப்படின்ட்டு போய் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பால் மேட்டர் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியும் அது அவங்க இல்லைன்ட்டு 2-3 இடத்துல அவங்களுக்கு அது சொல்லப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது ரவீனா இல்லை, ஆக்சுவலா கூல் சுரேஷ் இல்லை, அவங்க தான் மெயினா கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால 16 கம்மிப்பா, இன்னும் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே தாத்தா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டது காரணம் பூர்ணிமா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூர்ணிமா இஸ் கிளாரிஃபைட் வித் பிரதீப், சரியா? இது வந்து முடிஞ்சு போன விஷயம் தான், சும்மா ஒரு இன்சர்ட் தான் நான் வந்து பண்றேன். பூர்ணிமா இஸ் கிளாரிஃபைட் வித் பிரதீப், இது வந்து இல்ல சொல்லிட்டு வந்து முடிச்சிட்டாங்க கதையை. பட் அகெயின் இது வந்து இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா she played a very big game, சரியா? ஏன்னா வந்து பூர்ணிமா பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து இப்ப நம்ம ஸ்டார்டிங் சீசன் லைக் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது மாயா கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. என்ன பேசிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த உமன் கார்டுன்றது எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஏன்னா வந்து வெளியிலயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருப்பாங்க உள்ள, சரிங்களா? சோ ஷியா யூஸ்ட் டேக் அவுட் சைட் ஆல்சோ, இன்சைட் வந்து பத்திர பண்ணிருக்காங்க. சரி விட்டுருவோம். செகண்ட் கொஸ்டின் தாத்தா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இது சிச்சுவேஷன்ல விசித்ரா மேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாயா பூர்ணிமா அவங்களுக்குள்ள வந்து போய் சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க பண்றாங்க. தட் இஸ் ஓகே, தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல வந்து as she miss a plot, எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க? அர்ச்சனா விட்டு எதுக்கு அவங்க வந்து வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேங்ல போய் சேர்ந்தாங்க? பிகாஸ் she was the one actually we thought இந்த ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளியே இருந்து பார்த்தோம். ஐயோ இந்த பொண்ணை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு கேங்கா புள்ளியா பண்றாங்க. அப்போ வந்து she was like standing, இவகிட்ட வராத நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு she was shouting like hell, சரியா? ஆனா அதே விசித்ரா எப்படி அவங்களால வந்து இந்த மாதிரி நிறைய அந்த கேசஸ் வந்து பண்ண முடியுது? வாட்ஸ் யுவர் ஒபினியன் தாத்தா? how do you see this incidents? ஜோ இருக்காரா, போயிட்டாரா? இது அவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை அவர் நோட் பண்ணிக்கிட்டாருன்னா வந்த உடனே கேட்க சொல்லலாம். என்ன பண்ணாங்க, என்ன மனநிலையில ஏன் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது சொல்லுவாங்க இல்லையா, கடவுளுக்கு தான் வெளிச்சம்னு, அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஏன் பண்றாங்கன்னு. பட் நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்போ அது ஏற்புடையதாக இல்லை. இது ஏற்புடையதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரி சார், என்னோட ஃபைனல் கொஸ்டின் சிம்பிளா முடிச்சிடறேன். நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட பேசணும் ஆசைப்படுறாங்க. சப்போஸ் மாயா வின் பண்ண மாட்டாங்க, மாயா வின் பண்ணா அந்த காசு வந்து பிரதீப் வந்து கொடுப்பாங்களா இல்லையா? 100% கடனா கூட தர மாட்டாங்க. ஓகே தாத்தா, ஐ வில் ஃபினிஷ் மை டிபேட். அவங்க கொடுத்தாலும் கிட்டே சேர்த்துக்க மாட்டார். ஆமா, தேங்க்யூ.
யாராவது இருக்கீங்களா? என்ன நீங்க தான் ஒரு கேப் இருந்தாச்சும் நீங்க தான் அதை தொகுத்து வழங்கி கொண்டு போகணும். இல்ல ப்ரோ, உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனநில? அதான் கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ரைட், என் ஃபேவரட் நான் எப்பங்க சொன்னேன்? நீங்க வேற அதெல்லாம் தெரியும் ப்ரோ, ஸ்பேஸ்ல பேசல. சரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கேமை மட்டும் பார்க்கும்போது she put மோர் எஃபர்ட்ஸ். அது நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல நிறைய போட்டிருக்காங்க, சில இடத்துல பாசிட்டிவாவும் ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படியும் வின் பண்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பர்சன் யாராவது ஒருத்தர் போட்டி எடுக்கணும். ஸோ ப்ராபப்ளி வென் கம்பேர்ட் டு அதர்ஸ், ஓகே இவங்க எடுத்துட்டு போறதுக்கான இந்த ஒரு திங் குட் மூவ் அண்ட் குட் பிளே பிஹைண்ட் பை மாயா. அதையுமே சேர்த்துதான் சொல்லணும். தனியா இவங்க மட்டும் எல்லாம் இல்ல கன்ஃபார்மா எடுத்துட்டாங்களா செல்வா ப்ரோ? கன்ஃபார்ம் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஷோரா எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா இன்னும் கான்கிரீட்டா தெரிஞ்சிடும். பட் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல எஸ், தட் இஸ் குட் மூவ் ஃபார் ஹர் அண்ட் வெல் பிளேட் பிஹைண்ட் பை மாயா. ஹாய் சுரேஷ் சார், வணக்கம் சார். வணக்கம் செல்வா. பாய் கைஸ், செல்வா வந்துட்டாரு. உங்க கொஸ்டின்லாம் அவர்கிட்ட கேளுங்க, நான் கிளம்புறேன். ஏன்னா அவர் பர்ஃபெக்டா சொல்றாரு. ஆனா தெரிஞ்சே எடுத்துட்டாங்க அப்படின்றாரு. அந்த பொட்டியில அந்த உள்ள கொண்டு கருப்பா துணி போட்டு உள்ள கொண்டு அந்த பணத்தை மாத்தினதே அவர் தான். அப்படி இருக்கும்போது சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால நான் இங்க இருந்து டென்ஷன் அதோட போட்டு கட்டாரு. வேலை இருக்கு கொஞ்சம், இல்ல வேலை இருக்கு. அது யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணும். இல்லாட்டி ஆலன் பேச ஆரம்பிச்சாருன்னா பூர்ணிமாவை ஆலன் இன்டர்வியூ எடுத்தாருன்னு வைங்க, கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபுட்டேஜ் வரும் இல்லையா ஆலன்? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல தாதா. பாய் பாய். ஃபுட்டேஜ்னா இங்க உள்ள பிரதீப் பண்ண ஃபுட்டேஜா இல்ல வெளியில செல்வா பண்ண போற ஃபுட்டேஜா? மொட்டையா ஃபுட்டேஜ்ங்கறீங்களே. உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டு தேடுற ஃபுட்டேஜ் ஜோதி தியேட்டர்ல இருக்குது. இப்ப அது கியூப்ல அதனால அந்த ஃபிலிம் பிட்ஸ் இருக்கும், அதை போய் வாங்கி பாருங்க, நிறைய இருக்கும். ஓ ஓகே ஓகே, thank you footage. hey many happy returns of the day. thank you தாத்தா, thanks a lot. சுரேஷ் சார், ஹாப்பி நியூ இயர் சார். உங்களுக்கு சொல்ல 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு தான் மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சார் உங்களுக்கு. thank you and wish you the same. thank you சார். எஸ் சியோன், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை. நன்றி once again நன்றி. ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்களா முன்னாடி, பூர்ணிமா பத்தி, உங்களோட ஏஐய மனம் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்கல்ல? இருக்காரா இவரு? இருந்தாதான் நான் பேசுவேன். அது நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த 13 பேர்ல நிறைய பேருக்கு லீனியன்சி கொடுக்க வெளில வந்தா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ ரீசெண்டா கூட ட்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. நான் சொன்னேன், கூட இருக்கும்போதே உள்ள இருக்கும்போதே இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரி பண்றோம்னு கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி அவர் மேல போடுறோன்றது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டாங்க. எதுக்கு? கேவலம் காசுக்கும் பேருக்கும் புகழுக்கும் இது மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் வெளில திருந்துவாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். அப்படி இருக்கும்போது இப்போ நிக்சன் வெளில அவர் பயங்கரமா பண்றாரு, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரியலா இருந்தாருலாம் ட்ரெண்ட்ஸ் ப்ரோ பேசிட்டு இருந்தாரு. நான் அடிச்சு சொன்னேன், வாய்ப்பே இல்லைங்க, பண்ணவே மாட்டாங்கன்னு. பண்ணல. பூர்ணிமாக்கு நீங்க சொல்றீங்க, பூர்ணிமா இந்த செட்டு விட்டு வெளில அந்த ஹோட்டல் விட்டு வெளில வந்த உடனே அந்த குரூப் அப்படியே கட்டி அணைச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. சேம் திங் will happen with Maya as well. எல்லாரும் இதுல பேக் அடிச்சு ரிவர்ஸ் பல்டி அடிச்சு எஸ்கேப் ஆகணும்னு யோசிக்கிற ஒரே ஆள் மாயா மட்டும் தான். மாயா நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி எஸ்கேப் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா உணர்ந்து சொல்லுவாங்களான்றது டவுட் தான். அதே மாதிரி பூர்ணிமாவும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். இப்ப கேட்டாங்கன்னா மேபி ஓகே விட்டுருவாங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
மன்னிப்புன்றதை தாண்டி பிரதர், நான் தான் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சாஃப்ட் கார்னருக்கு என்ன காரணம்னா, அகைன் அவங்க இந்த நோவே அவுட்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு 4-5 மாதம் சொல்லிட்டு இருந்தாங்க மாயா இந்த ஷோலயே. எனக்கெல்லாம் வந்து இது ஒரு மேட்டரே கிடையாது, நான் வெளியே வந்து இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, பத்திரிகை கூட பண்ணாங்க இல்லை, அதுதான் நான் வந்து கிளம்பி பிரான்ஸுக்கு போயிடுவேன், எனக்கு வந்து நானா சொந்தமா படம் பண்ணிக்குவேன், என்னாலாம் முடியும், இவங்க யாருமே கொடுக்காட்டி கூட என்னால முடியும்ன்ற ஒரு இடத்துல இருக்காங்கல்ல. ஆனா இதே இது பூர்ணிமா 1000 வாட்டி சொல்றது வந்து, நான் வெளியே வந்தா என்னங்க பண்ணுவேன், நானு என்னோட இதெல்லாம் என்னங்க ஆகும். நெக்ஸ்ட் விஷயத்துலயும் பூர்ணிமா விஷயத்துலயும் ஐஷு விஷயத்துலயும் எனக்கு இருந்த ஒரே கன்சர்ன் என்னன்னா, படிப்படியா நீங்க பாருங்களேன், இது எனக்கு இது என்ன தோணுதுன்னா, இப்ப பிரதீப்புக்கு இது இத்தனை வருஷம் கனவுன்ற மாதிரி தானே அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஐஷுக்குலாம் வந்து சின்ன டான்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற பேக்ரவுண்ட் நான் சொல்றது என்ன, அவங்க சொல்றாங்க அந்த சேனல் வந்து பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தானே வராங்க. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேற வழி கிடையாது இல்ல. இப்போ நீங்க அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல உங்களுக்கு. அதனால என்ன சொன்னேன், குறைந்தபட்சம் இந்த காசு அவங்க எடுத்துட்டு வரது ஓகே. ஆனா இப்பவும் நான் கொடுக்குற பெனிஃபிட் நான் எனக்கு இருக்கிற பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்னன்னா, சரி இந்த கிரைம் எல்லாமே அவங்க மேபி இன்னொரு பெட்டர் சீசன்ல அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா, மாயா கூட அவங்க சேராட்டினா, பிரதீப் ஒரு வாட்டி இதுல சொல்லியிருப்பாருல்ல, மாயா கூட சேர்ற வரைக்கும் அவர் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாருல்ல, அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அது ஒருவேளை மாயா இல்லாட்டி இந்த கேமா அவங்க எல்லாருமே வேறையே ஆடி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன், ஐஷுவையும் சரி. ஏன்னா ஐஷுவோட அந்த போஸ்ட்ல இருந்த ஒரு கனிவு இருக்குல்ல, அதுல இருந்த ஒரு இது இருக்குல்ல, அதுதான் யூஸ்வலா நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு வந்து அது இருக்கும் தானே. என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே நம்ம ஒருத்தனை அப்படிங்கிறது இருக்கும்ல. நான் அதை கொஞ்சமா எக்ஸ்பெக்ட் பண்றேன் நிக்சன் கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும். பட் பாப்போம், தெரியல. நானுமே பெனிஃபிட் ஆஃப் டவுட், நானுமே டவுட் தான் சொல்றேன். சாரி கேட்பாங்க, இல்ல உணரவே மாட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் சாரி இல்ல, சாரி வந்து பண்ண தப்ப உணர மாட்டாங்க. கரெக்டா உணரவே மாட்டாங்கன்றா இல்ல, அதுதான் எனக்கு இதுக்கு பதில் இருக்கு அலன் ப்ரோ. அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தோழர் கண்டினியூ பண்ணிட்டோம். என்னன்னா, நிக்சன் வெளில வந்ததுக்கு அப்புறமா விக்ரமன் இல்ல மத்த ஆட்கள் எல்லாம் வந்துட்டு மீட் பண்ணி அது வந்துட்டு ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கான ஒரு டைம் இருந்த அவருக்கு, வினிஷாவுக்கு டைரக்டா வந்துட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலயோ இல்ல எதுலயோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாரிய போட்டு இருந்திருக்கலாமே. அதுவே வந்துட்டு பண்ணல, காலே பண்ணல, மெசேஜ் பண்ணலங்க அவருக்கு, அவங்களுக்கு ட்ரை கூட பண்ணலங்க. அதுதான், கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டா கூட இந்த கேம்ல அவனை ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன்னா அவன் உள்ள வரும்போது அவனுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வெறும்னே 7000ங்க, வெறும்னே 7000. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 100K வந்தது இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வந்ததுதான். அப்படி வகையில அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரியில கூட யாருமே இது வரைக்கும் அவன் போட்டு பார்த்ததே கிடையாது. சோ ஹி நெவர் ஃபீல் கில்ட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளுக்குள்ள தான் பண்ணது கரெக்ட்ன்ற ஒரு திமிர்ல தான் எல்லாருமே இருக்காங்க. சோழர், ஹோப் ஐ மேக்கிங் சென்ஸ் நீங்க சொன்னதுக்கு. ஆலன் கரெக்ட் தானே? அது இல்ல, அது ஓகே. ஆனா எனக்கு அதான் சொல்றேன்ல, இப்ப எனக்கு அவங்க மேலாம் எனக்கு அந்த ஆப்வியஸ்லி எனக்கு வந்து விக்ரமுக்கு வெளியே வந்து என்ன, நீங்க ஷோவை பார்த்து இது பண்ணி அவர் மொத்தத்தையும் திருப்பி இந்த மொத்த 24/7 அவருக்கு யாராவது ஒருத்தர் காட்டி அப்படி எல்லாம் பண்ணா கூட விக்ரம் வந்து, நான் தான் சொல்றேன், இப்ப நான் இன்னும் இது கூட விட்டுருங்க, இப்ப கூட ஒரு என்ன சொன்னாரு, உள்ள போய் நான் மாயாட்ட சில கேள்விகள் கேட்கணும், ஆனா தான் ஓகே தான், அவங்க கோவமா இருந்தா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி, ஏன்பா வீட்டுல சொல்லிட்டாங்க இதுல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கவனம் புரியலன்ற மாதிரி. இப்ப நீங்க நான் தான் சொல்றேன், எனக்கு விக்ரம் மேல அந்த அவங்க மேல அந்த ஹோப் கிடையாது. இப்போ நீங்க விக்ரம் வந்து நீங்க விக்ரம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாயா வந்து கிட்டத்தட்ட இயேசுவ சிலுவையில அரைஞ்ச மாதிரி விக்ரம் வந்து 2 பக்கம் ஆணி அடிச்சு சிலுவையில அரைஞ்சா கூட, ஆமாங்க இந்த மலையில நினைச்சிட்டு வந்தேன், கொஞ்சம் ஈரமா இருந்தா காய வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் அவர் இருப்பாரு. அவரை விட்டுருங்க, நீங்க அவர் கணக்கிலே சேர்க்கல, அவரை நான் கணக்கிலே சேர்க்கல. ஆனா அதே மாதிரி ஜோவிகாவுக்கு புரிய புரியாது. ஜோவிகா சொல்லும் போது சொல்றாங்க, நான் சில பேருக்குலாம் வார்னிங் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. வார்னிங் ஒருத்தன் அடியெல்லாம் வாங்கிட்டு, நீங்க கொடுத்த அடியெல்லாம் வாங்கிட்டு ஒருத்தன் ஓரமா உட்காந்துருக்கேன், அவன் எதுவுமே நீங்க வார்னிங் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜோவிகாவுக்கு ஆப்வியஸ்லி புரியாது, இவன் கஷ்டப்பட்டு வந்தது அது இதுன்ற வழியில அது ஆப்வியஸ்லி என்னங்க அனிதாக்கு ஏது புரியல. அப்புறம் எப்படி
வண்டக்கணம் கூட கிடையாது. அது அது இட் கம்ஸ் வித் ப்ரிவிலேஜுங்க. அது வராதுங்க. அது அந்த கரிசனம், அந்த கனிவு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்திருக்கானே, நான் வந்து தட்டி பறிச்சது டிசர்விங்கா ஒருத்தனுக்கு போக வேண்டிய அந்த லிஸ்ட்ன்றதே அவங்க மனசுல இருக்காது. ஸோ அதை விட்டுருங்க நீங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்க யார்கிட்டயுமே அதை எதிர்பார்க்கலங்க. நான் எதிர்பார்க்கறது 2 பேர்கிட்ட தான். நான் 100% எதிர்பார்த்தேன் ஐஷு கிட்ட. ஐஷு கண்டிப்பா வெளியே வந்து அதை ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை பண்ணது எல்லாமே ஐஷுக்காக தான். ஸோ 100% அவங்க நினைச்ச மாதிரியே பண்ணாங்க. அதே மாதிரி நான் வந்து எதிர்பார்த்தேன் இன்னொரு 2 பேரும், நிக்சனும் பூர்ணிமாவும். எனக்கு அவங்க கேம் மேல எவ்வளவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் எனக்கு அந்த குறைந்தபட்ச ரொம்ப சின்ன ஒரு ஹோப், அந்த என்ன சொல்றது, அவங்க வெளியே வந்து பண்ணுவாங்கன்றதுக்கான காரணம், யுவர் பாத் வாஸ் நாட் ஈஸி. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கல, அட்லீஸ்ட் அவன் அங்க ஷோல வேற எதை சொன்னதும் உனக்கு கனெக்டாம இருந்திருக்கலாம். ஆனா பிரதீப் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். நான் ஒரு ஆர்டிஸ்டா அந்த இடத்துல அப்படி அவங்க பண்ணறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன். நான் இப்போ அந்த பெனிஃபிட் ஆகுது எனக்கு சின்னதா இருக்கு. நிக்சனோட இது பார்த்தப்ப எனக்கு கடுப்பாச்சு. ஐ மீன் கடுப்பா மீன் என்ன சொல்றது, ஏன்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது 2 நாள்ல போட்டது தானே, இமீடியட்டா அடுத்த நாளே போட்டது. ஸோ அது ஜென்ரல் நோட்டா இருக்கலாம். இன்டர்வியூல வந்து அவர் கண்டிப்பா சொன்னாரு அப்படின்னு இந்த கேள்வி எழுப்பப்படும். அப்ப அவர் சொன்னாருன்னா, அப்போ ஒரு ரிக்ரெட் பண்ணாப்ல அப்படின்னா நான் அது அட்லீஸ்ட் ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது. ரிக்ரெட் தான் பண்ண இல்ல. பட் ரிக்ரெட் பண்றது இவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, ஐ கெஸ் சோ. ஏன்னா இப்ப இந்த கேம் பேட்டர்ன் மூவ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல தோழர், யாருக்குனாலுமே இந்த கேம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு செம்ம ஓட் பேங்க்ல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே பாத்துட்டு இருக்க இந்த சூழல்ல நீங்க நல்லா பாருங்க. நேத்தில இருந்துட்டு ஆலனும் லஞ்ச் பிரேக்ல பேசிட்டு இருந்ததுதான் நேத்திக்கு. மாயாவை பொசிஷன் பண்றதுக்கு எல்லா ஸ்டண்ட் ஒர்க்குமே வந்து சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்ரண்டா அப்பட்டமா தெரியுது. ஏன்னா இந்த லாஸ்ட் 2 வீக்கெண்ட்ஸ் இருக்கும் போது ரைட்டுங்களா, ஏன் நான் சொல்ற கான்டெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு பூர்ணிமா ஏன் இப்போதைக்கு சாரி சொல்ல மாட்டாங்கன்ற பாயிண்டையுமே சேர்த்து சொல்லிடுறேன் தோழர். இந்த பாயிண்டையும் சேர்த்து நான் சொல்லுவேன், ஏன்னா எவ்வளவு நேரம் இங்க பேசிட்டு இருப்பேன் தெரியல. சோ இப்போ வரைக்கும் எல்லாருமே அர்ச்சனா வின் பண்ணணும், அதுதான் வந்துட்டு பிரதீப்புக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு அதுதான் ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல டெஃபினட்டா சேனல் வந்துட்டு மாயாவை ஃபிட் இன் பண்ணி பொசிஷன் பண்றதுக்காகவே எல்லா ஸ்டண்ட்டும் பண்றாங்க. ஏன்னா 8 பேர் கண்டஸ்டண்டா இருக்காங்க. எனி டாஸ்க் should be a fair ground for all the 8 people. அது அர்ச்சனாக்குமே தனியா ஒரு டாஸ்க் கொடுத்தா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நேத்து மாயாவுக்கு எதுக்கு அது தனியா கொடுத்தாங்க, ரைட்? அந்த இன்விசிபிள் டாஸ்க் ஏன் வைக்கிறதுனா அது 13 பேர் 14 பேர் இருக்கிற டைம்ல வச்சிருந்திருக்கலாமே. லாஸ்ட் 2 weeks ஆஃப் ஷோ ஆஃப் கேம்பெயினிங்ல மாயாவை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி, அதாவது மாயாவை மட்டும் செம்ம என்டர்டெயின் பண்ணிட்டாங்கன்ற அந்த ஒரு ஃபிளேவர் வந்துட்டு காமிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த ரெட் கார்பெட் இதுவுமே வந்துட்டு எப்பயோ வந்த ஒரு ஃபேன் பேஸ் கொஸ்டின், ரைட்டா? அதை வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன, ரைட்? இது எல்லாமே இந்த டைம்ல, அதுவும் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை வந்துட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மாயா வந்துட்டு ரெட் கார்பெட் நார்மலா வந்துட்டு இந்த ரெட் கார்பெட் எப்படி போடுவாங்கன்னா அந்த கார்பெட் வந்துட்டு வச்சு அவங்க நடக்கிற இடத்துல தான் கொண்டு போகணும். ப்ரீவியஸ் சீசன்ஸ் இதை பார்த்துருக்கோம், ரைட்? அப்படி இருக்கும்போது ரீம்பக்னாவும் நல்லா பாருங்க, சேனல் பண்ற ஒரு விஷயம் மாயாவை தூக்கி வச்சு பொசிஷன் பண்றதுக்கான ஒரு விஷயத்த பண்றாங்க. அர்ச்சனாவை டீக்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்களுக்கான சப்போர்ட் ஃபேக்டர் வந்துட்டு, அதாவது கொஞ்சம் டீக்ரேட் பண்ணும் போது அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும் போது எங்கேயா எமோஷனல் ஆயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்களோன்றத இந்த ஃபேக்டர்லயே வந்துட்டு யோசிக்க வைக்கிறாங்க. இது வந்துட்டு இன்னைக்கு மட்டும் கிடையாது, நீங்க இனிமேலும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதுக்கு மேல போற ஒவ்வொரு நாளும் எல்லாருமே வந்துட்டு அர்ச்சனாவை டீக்ரேட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்ஸாவே தான் டெலிவர் ஆகும். எந்த இடத்துல சிச்சுவேஷன்ஸ்ல யாரு பேசும்போதுமே அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி பேசுற மாதிரியான ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஒருவேளை ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணி அர்ச்சனா பண்ணா கூட இங்க இன்டைரக்டா வந்துட்டு எல்லாருமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மாயாவை வின்னர் ஆக்குறதுக்கான பொசிஷனுக்கு அதிகமா சேனல் வந்துட்டு ஸ்டண்ட் பண்றாங்கன்றது அப்பட்டமா தெரியுது. இப்பவே நோட் பண்ணிக்கங்க. கீப் சப்போர்ட்டிங் whom you want to be winning. அதை ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சேனலோட ஸ்கெட்சே மாயாவை வின் பண்ண வைக்கணும்ன்றதுதான் அப்பட்டமா தெரியுது. ஏன்னா கமல் சார் எங்கேயுமே மாயாவை கொஸ்டின் பண்ணல. ஐ ஃபீல் அஷேம் அப்படின்ட்டு நீங்க பண்ணிட்டுலாம் தனியா அஷேம்டா ஃபீல் பண்ணா அது எப்படிங்க நியாயமாகும்? அப்ப நான் உங்களை வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஐம் சாரின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் அஷேம்டுன்னு சொல்லிட்டா நீங்க விட்டுருவீங்களான்னு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கேட்கக்கூடிய ஆள் தான் கமல் சார். ஆனா மாயான் வரும்போது why the hell he is not asking that questions? சோ கமல் சார் வந்துட்டு ஒரு பக்கம்
மாயா வந்துட்டு பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாயா பண்ண தவறை விட மத்தவங்க பண்ண தப்பு ரொம்ப கம்மி. ஆனா அந்த கம்மியான தப்புலாம் வந்துட்டு அப்படியே மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தனம் பண்ண மாதிரியே அவ்வளவு ஒரு விஷயத்த எடுத்து பேசிக்கிட்டே இருக்காரு. ரைட். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு அப்போ யோசிச்ச விதம், நான் நேத்திக்கே சொல்லிட்டு இருந்தேன், பூர்ணிமா கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஹெவியா இருக்கும். அவங்க எடுக்கிறதுக்கான சூழலை வந்துட்டு மாயா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. she will make பூர்ணிமா as insecure. பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் நீங்க போயிடுவீங்கன்னு தோணுதுங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த வீக் போயிடுவீங்கன்னு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் பூர்ணிமாவோட ஃபேண்டம் பேஜ்ல போயிட்டு பேசும் போதுமே நான் ஒரு பாயிண்ட் சொன்னது இதுதான். பூர்ணிமாவை மைண்ட் வாஷ் பண்றாங்க மாயா. இப்போ இல்லங்க அவங்க வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான சப்போர்ட் கொடுக்கறவங்களா இருந்தா நீங்க வெளியில போயிடுவீங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை விடனா இந்த 2 ஆட்கள் வெளில போவாங்க, எனக்கு ஆணித்தனமா தெரியுதுங்க. அப்படி வந்துட்டு ஒரு பேசிஃபை பண்ணி பாசிட்டிவா பண்ணலாம். மாயாவோட தாட், இத்தனை நாள் என் கூட இருந்துட்ட, எனக்கு நீ இதுக்கு மேல இருந்தா அடுத்த வாரத்துல என் பொசிஷனை நீ ஃபிட்டின் பண்றதுக்கான சூழல் வந்துருமோ, ஒரு ஹெவியான கொஸ்டின் மார்க். அப்போ என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு the best benefit you can get is இதனால என் கூட இருந்த ஓகே இந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன ஸ்டண்ட் நான் இன்டைரக்டா மறைமுகமா உங்ககிட்ட திணிக்கிறேனோ அந்த வேலையை எல்லாத்தையுமே பண்றேன்ற மாதிரியான ஒரு ஃபிளேவரை மாயா பண்ண மாதிரியே தான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியுது. இந்த வகையில இப்போ பூர்ணிமா வந்துட்டு கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்ணிமாக்கு இருக்கிற அந்த 5% 3% ஓட்டு மாயாக்கு விழும் ப்ராபப்ளி. ஓகே, அடுத்த கட்டமா பூர்ணிமா பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த ரெட் கார்டு தூக்குன அந்த 8 பேரை ஒருங்கிணைத்து அவங்களோட ஓட் பேங்க்ஸ் எல்லார்கிட்டயுமே இருக்க அந்த 2% 5% சில்லறையா, அதாவது சில்லறையா பொறுக்கி ஒரு 1000 ரூபாய் சேர்க்கிற மாதிரியான ஒரு சூழலை எல்லா சில்லறை ஓட்டுகளையும் சேர்த்து ஈக்குவலண்டா வந்துட்டு அர்ச்சனாக்கு ஒரு பொசிஷனிங் ஓட்டா வந்துட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்றதுக்கான ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களோன்றது தெரியல. அண்ட் மோரோவர் அவங்க சொல்றதுனால யாரும் பண்ண போறது கிடையாது. பட் சம்வேர் சம் பொசிஷன் வாட் தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்றதும் தெரியல. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு நேத்தில இருந்து எனக்கு அதிகப்படியா தோன்றது, அர்ச்சனாவை வின் பண்ண வைக்காம மாயாவை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஆல் ஸ்டன்ஸ் ஆர் ஹேப்பனிங்கோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஹெவியா. எஸ் எனக்கு இதுல என்ன தோணுது, யாருங்க ப்ரோ இருங்க ப்ரோ இருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ் பேசுறேன். சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து குணா ப்ரோ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான், சரியா? இப்போ கமல் சார் வந்து ஏன் கேட்கல என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் மத்தியிலேயே ஒரு கேள்வியா இருக்கு. இது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும், பாத்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு கருத்து நம்ம சொல்றோம். இது வந்து நீங்க வந்து வெளியே போயிட்டு மக்கள்கிட்ட கேட்டாலே கமல் சேனையும் கேட்க மாட்டாரு, ஏதோ ஒரு பண்றாங்க சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. தட் இஸ் ட்ரூத். பிக் பாஸ் டீம் வந்து ஏதோ ஒன்று வகையில மாயா வந்து சேவ் பண்றாங்க என்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதுல வந்து கமல் சாரும் பண்றாரே என்றதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல, சரியா? அது வந்து ஒரு டவுட் தான் இருக்கு, கமல் சார் ஏன் பண்றாரு, அவர் உண்மையிலே பண்றாரா சொல்லிட்டு அது வந்து முதல்ல நெக்ஸ்ட் வைப்போம். ஏன்னா பிகாஸ் இஸ் உலக நாயகர், சரியா? அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக தேவையில்லைனா கூட, பட் வி ஹேவ் அ டவுட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு அர்ச்சனா மேட்டர் நான் வரேன் ப்ரோ. இன்னைக்கு வச்ச டாஸ்க் நான் வரேன். இன்னைக்கு வச்ச டாஸ்க் நம்ம வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கணும் ப்ரோ. இன்னைக்கு வச்ச டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டாஸ்க் தான். இப்போ ஏன்னா வந்து எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் டீமோட வேலை வந்து நிறைய இருக்கு ப்ரோ. தட்ஸ் a fact, சரியா? இது வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஓப்பனாவே உடைச்சது வந்து அது நான் வந்து பாத்தீங்கன்னா தப்பு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டேன். தட்ஸ் a good thing. இந்த பிஆர் ஒரு மேட்டர் இருந்திருக்கு. இந்த ஒரு டாஸ்கை நீங்க வந்து முன்னாடியே வைக்கணும், மிடில்லயே வைக்கணும், நீங்க லாஸ்ட்லயே வைக்கணும், சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, சரியா? தட் இஸ் ஃபைன். ஆனா இப்போ இந்த டாஸ்க் வந்து வைக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிட் சீசன்ல, சரிங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாரு இவர் அர்ச்சனாக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஆர் வந்து வேலை பண்றாங்க. தினேஷ் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது இத. அர்ச்சனாக்கு பிஆர் வந்து இருக்கு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள கொண்டு வந்து ஓப்பனாவே நம்ம வந்து நிறைய லைக் பிக் பாஸ் அந்த 1 hour ஷோலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா தினேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இது வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் மத்தியில வந்து ரெஜிஸ்டர் வந்து ஆகுது. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுக்கினா எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பிளேம் அர்ச்சனா.
கரெக்டுங்களா? ஆனா வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஃபைனல் ஒரு ஃபைனல்ஸ் நம்ம வந்து வரோம், பெனாலி வரும், ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த டாஸ்க் வைக்கிறதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கும்னா, அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில டவுன் பண்ணணும். மேபி வந்து 2 chances are there. ஒன்னு வந்து they going to test their winner. இதுக்கு அப்புறமும் மக்கள் வந்து ஓட்டு பண்றாங்களா பாப்போம் அப்படின்ற விஷயம் இருக்கு. தட் இஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க சொல்ற மாதிரி ஃபேவரட்டிசம். மாயாக்கு வந்து ஐயோ மாயாலாம் வின் பண்ணிட்டாங்கன்னா பிக் பாஸ் ஷோ யாரும் பார்க்கவே மாட்டாங்க ப்ரோ. நான் சீரியஸா சொல்றேன். அதெல்லாம் உங்க மனப்பிராந்தி ப்ரோ. இல்ல அதெல்லாம் உங்க மனப்பிராந்தி. அடுத்த சீசன் திருப்பி வந்து பாப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இல்ல பாப்பாங்க ப்ரோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரஸ்ட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு இல்லையா ப்ரோ? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவர் இதுக்கு முன்னாடி வந்த பாயிண்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க. அது தோழர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல வந்தாரு. அதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தப்பு இல்ல. எனக்கு செல்வம் சொன்னதுல வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் எனக்கு என்னன்னா, அது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பட் சேனல் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, மாயா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் டு மேக் தம் வின். ஏன்னா மாயாவை ஜெயிக்க வைக்க முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி, செல்வா சொன்ன மாதிரி, பூர்ணிமா வெளியே போய் வெளியே இருக்கிற எல்லா சில்லறையோட ஓட்டையும் சில்லறை ஓட்டையும் சேர்த்து அதெல்லாம் பண்ணா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரியும். ஏன்னா 2%, 3%, 5% இதெல்லாம் எங்க இருக்கு? 40-45% எங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பட் ஒரு இது சொல்லுவாங்க, இந்த ரொம்ப பிடிச்ச ஒரு இது இருக்கு, டயலாக் இருக்கு. ஒரு ராம் படத்துல ஒரு தங்கம் இதுல தரமணியில இந்த திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ் நம்மிடமும் திருடுவான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மிடமும் போலீஸிடமும் திருடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மீடியாக்காரன் ஒரு சேனல் வந்து ஒருத்தன் சேனல் தன்னது நடத்துறதுக்கு ஒரு கிரியேட்டர் வந்து என்ன வேணா அவனுக்கு ஒரு வியாபாரிக்கு தேவை வியாபாரம், அவ்வளவுதான். as simple as that. அப்ப நீங்க இதுல இந்த பேட்டர்னை மொத்தமாவே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் இப்ப நீங்க இவங்க 2 பேரையும் சேர்த்து உள்ள அம்சது இருக்குல்ல, மணி ரவீனாவையும் சேர்த்து உள்ள அம்சது மணிக்கு நல்லது பண்றதுக்காகவோ ரவீனாவுக்கு நல்லது பண்றதுக்காகவோ உங்க கூட பேச துணைக்கு ஒரு ஆள் வேணாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. செகண்ட் சீசன்லயும் தாடி பாலாஜியும் நித்யாவையும் சேர்த்து உள்ள அமிச்சாங்க. உள்ள வருவாங்க, ஏற்கனவே செப்பரேஷன் இருக்காங்க, ஒரு சண்டை வரும், பஞ்சாயத்து வரும், மண்டை உடைய நமக்கு காசு வரும். என் ரிசல்ட் காசு வரும்ன்றது மட்டும்தான் வச்சுக்கோங்க. என்ன பண்ணா காசு வரும், என்ன பண்ணா ஷோ ஓடும். என்ன ரவீனாவும் மணியும் லவ்ல இருக்குது பார்த்தா யாருக்குமே தெரியாது, சரியா? ஆனா தாடி பாலாஜிக்கும் ஒரு நிமிஷம் யாரு சொல்றது? டைம் பாஸா பிரதர்? நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்றேன். இங்க ஒரே விஷயம் சொல்றேன். ரவீனாவோட ரீல்ஸ் பழைய ரீல்ஸ் இருக்கும், மணியோட அவங்க ஆடின ரீல்ஸ், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இது இன்னொன்று இதெல்லாம் வெளியே நிறைய பேர் தெரிஞ்சதுதான் ப்ரோ. இது ஒன்றும் சீக்கிரட்லாம் இல்லை. அப்ப நமக்கு தெரியலனாலும் ஒரு சேனல் தெரியும், சேனலுக்கு தெரியலனாலும் இட் இஸ் சோ ஆப்வியஸ். இட் இஸ் நாட் அப்படியே பெரிய ராஜரகசியம். அவங்க அம்மாக்கே தெரியும் ப்ரோ. ரவீனா தஹா யூடியூப் சேனல்லே வந்து கட்டி பிடிச்சி சுத்தின்னு இருப்பாங்க ப்ரோ. அவங்க அம்மா சொல்றேன், அதை விட்டுருங்க. பட் நான் இங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இந்த கண்டென்ட்டுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. யாரு சேனல்னா யாரு கிரியேட்டர்ஸ் டீம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட தேவை என்னன்னா, டிஆர்பி வர வைக்கிறது தான் அவங்களோட தேவை. இது எப்படியா நம்ம ஹிட் பண்ணணும், இந்த ஹிட் பண்ணாதான் நமக்கு இது நம்ம டார்கெட். அதுதான் அவங்களுக்கு தேவை, டார்கெட், அவ்வளவுதான். அந்த ஒண்ணு மட்டும் தான் அவங்க கண்ணில் நிற்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மாயாவை இவ்வளவு வாட்டி காப்பாத்திட்டு வர அந்த ஒரு ஜோனே எதுக்காகனா, இப்ப அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க திட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்றப்போ, அப்பாடா எல்லாம் போயிட்டாங்க, அர்ச்சனை ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, அவ்வளவா. இப்ப அவர் சொல்றாருல, எல்லா ஓட்டையும் சிதறாமல் வாக்களிப்பீர் உதயசூரியனுக்குன்ற மாதிரி நீங்க இந்த மொத்த இதையும் திரட்டி கொண்டு போய் வாக்களிங்கன்ற மாதிரி இப்ப சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன் எப்ப கிரியேட் ஆகும்னா, உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வச்சிருவாங்களோ அந்த ஆளு அப்படின்ற ஜோனா தான் பண்ணுவீங்க. சோ ஆப்வியஸ்லி இவன் மாயாவை இருக்க வைக்கிறது வந்து டீம் எதுக்காக இன்னும் காப்பாத்திட்டு இருக்காங்க. மாயாவை பலி கொடுக்கறதுக்காக 8 பலியாடுகளை கூட்டு வந்தாங்க வைல்டு கார்டுன்ற பேர்ல. 100% வீணா போயிடுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியில நீங்க முடிச்சு பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்துடும். ஸோ இது வரைக்கும் வேற எந்த இதுலயுமே கூட பண்ணதில்லை தானே. இந்த முந்தைய சீசன்ல கூட இது இருந்தது இல்லை தானே. ஸோ அப்படிங்கிறப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு டஃப் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வராங்க, அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அவங்க 100% தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. பட் ஸ்டில்
ஒரு இவ்வளவு தூரம் கூட்டு வந்தே ஒருவேளை கப்பையும் அடிச்சு கொடுத்துருவாங்களோ, அவங்ககிட்ட கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிட்டா ஒண்ணு இவங்களுக்கு ஓட்டு வரும். அப்புறம் நீங்க வெளியே போன மாதிரி சொன்ன மாதிரி வெளியே போய் அந்த சில்லற ஓட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இந்த போல் வந்து ஒரு லைவ்லியா இருக்கும். ஷோ இன்னும் அந்த கடைசி வரைக்கும் இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்லயே இருக்கும். அது வரைக்கும் சஸ்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் கொண்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அவங்க ஜெயிக்க வைக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த 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 டிஃபரன்ஸ் அட்லீஸ்ட் ஈக்குவலாவாச்சும் இருக்கணும். இப்போ போன வாட்டி இருந்துச்சு தெரியுமா, விக்ரமனுக்கும் அசீமுக்கும் ஒன்று இருந்துச்சு. இப்போ நீங்க யாரை ஜெயிக்க வச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஆமா ஓட்டு வந்திருக்கும் போல, ஏன்னா இந்த பேட்டர்ன் இப்படி தானே இருந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துட்டுருவீங்க. ஆனா இப்போ ஒரு ஆரி சீசன் எடுத்துக்கோங்க, ஆரிக்கும் பாலாக்கும் ஒன்று இருந்துச்சுல ப்ரோ இல்ல ப்ரோ. இப்போ மாயா வந்து வெற்றி பெறாங்க இல்ல, அது எங்களுக்கு வந்து தவறான விஷயம் ப்ரோ. ஆனா இப்போ வரைக்கும் நாங்க பார்த்த சீசன் 7ல வந்து மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா கணிசமான ஒரு சப்போர்ட் வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து இருக்கு, கமலஹாசன் சைடுல இருந்து சொல்றேன். சரியா? இருங்க. இப்போ என்னோட கேள்வி வந்து என்னன்னா, எதுக்கு பண்ணாங்கன்றது பார்த்தா விஷயம் இல்ல, இதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு வெளியே வந்து போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, ஃபைனல் சீசன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ப்ரோ. சரிங்களா? ஃபைனலிஸ்ட் நம்ம வந்து வந்துட்டோம். ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. இப்போ நீங்க மாயா வச்சு என்ன பண்ண போறீங்க? ஃபைனலிஸ்டா வந்து கொண்டு வர போறீங்க, ஓகே ஃபைன். அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி வந்து வைக்கிறீங்க. பூர்ணிமா வந்து போயிட்டாங்க வெளியே. பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா காசு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேரை வந்து காசே இல்லாம வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல விரும்பல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேட் நேம் வச்சுதான் போயிருக்காங்க வெளியே. அவங்களுக்கு என்ன நீங்க வந்து சொல்ல போறீங்க ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து அவங்க மாயாக்காக எல்லா வாழ்க்கையும் வந்து காலி பண்ணிட்டு போயிடலாமா? ஏங்க நீங்க என்னங்க நானும் மாயா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நான் வந்து செல்வா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். செல்வா கேட்டார்ல, இவங்களை ஒரு வேளை ஃபைனலிஸ்டா கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபைனலிஸ்டாலாம் நிக்க வைக்க முடியாது. மேக்சிமம் மிஞ்சி இந்த வாரம் போயிடணும் ஆக்சுவலா. இல்லன்னா மேக்சிமம் போனா 5வது இடத்துக்கு இல்ல, ஃபைனலிஸ்டா நிக்க வைக்கிறதுன்னு இல்ல. ஏன்னா எனக்கு எப்பயோ தெரியும் அது வந்துட்டு ஃபைனலிஸ்டா தான் அவங்களை நிக்க வைக்க போறாங்க. ஃபைனலா வின் பண்ண டைட்டில் வின்னராவே அதுதான் சொல்றேன். அப்படி ஆக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். செகண்ட் பிளேஸ் கூட வர மாட்டாங்கன்னு சொல்றேன். சீரியஸா எய்தர் 5th இல்ல 4th அந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்னோட கணிப்பு சரியா? ஆமா 100% 5th இல்ல 4th தான் மேக்ஸிமம். I strongly believe she should be a runner, but டெஃபினட்டா அவங்களை வின் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்றாங்க அப்படின்றது அப்சென்டாவே தெரியும். ஆனா ஒரு ரன்னருக்கு 4% ஓட்டுல நீ ரன்னர் அப்பா நிக்க வச்சுன்னா காரி தான் துப்புவான் இந்த மூன்றனால அவ்வளவு முட்டாள்தனமா இறங்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இல்ல ப்ரோ, நீங்க ரொம்ப நம்புறீங்க ப்ரோ. நீங்க வந்து யாரெல்லாம் நம்ப கூட இல்ல ப்ரோ. நான் நம்பலாம் இல்லங்க, நான் அந்த நம்பிக்கை இல்லைங்க அவங்களுக்கு. நான் சொல்றது அந்த நம்பிக்கை கிடையாது. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு வியாபாரி எதுக்காக வேணாலும் அதை பலி கொடுப்பான், யாரை வேணாலும் பலி கொடுப்பான். அவன் அதை பண்ணுவான், அவனுக்கு தேவை பணம் தான். ஆனா இதுக்கப்புறம் உன் தேவை எனக்கு தேவை இல்லைன்றது தெரிஞ்சுன்னா அங்க டப்புன்னு வெட்டி விட்டு போயிட்டே இருப்பான். சோ அதான் நான் சொல்றேன் ப்ரோ. நான் வந்து ஒன்னு கேக்குறேன். இப்போ மாயா வந்து சீசனே இல்ல ப்ரோ. சீசனே ஓடே ஓடாதா? ஏங்க சீசன் பிரச்சனை கிடையாதுங்க. சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. இந்த சீசன் டாஸ்கே இல்ல ப்ரோ. டாஸ்கே வைக்கல. ஏன் வைக்கல சொல்லுங்க ப்ரோ. டாஸ்கே வைக்கல ப்ரோ. ஏன் ப்ரோ வைக்கல? ஒரே ஒரு செகண்ட் நான் சொல்றேன் தோழர் ஒரு செகண்ட் இருங்க. டைம் பாஸ் உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன ஆன்சர் பண்றாருன்னு புரியுதா? அவர் வந்து இஸ் நாட் சப்போர்ட்டிங் மாயா ஆர் இஸ் நாட் டெல்லிங் தட் மாயா ஷுட் பி தேர். அவர் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ் படி மாயா 4th இல்ல 5th தான் இருக்கணும், ஃபைனல்லி இருக்க மாட்டாங்க போல் இருக்குன்னு சொல்றாரு அவரு. ப்ரோ இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்கல்ல மாயாவை, அதான பாயிண்ட். அதுதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. That's the truth. அதுதான் ப்ரோ நான் வந்து குமரி இருக்கேன். எப்படி வந்தாங்க சொல்றேன்னு கேட்டுங்க ப்ரோ. ஏன்னா ஒரு ஹீரோ நான் ப்ரோ சொல்றேன். எப்படி வந்தாங்கன்னா சேனல் தான் கூட்டு வந்தாங்க. குழந்தைய கேட்ட கூட தெரியுமே, சேனல் தான் கூட்டு வந்தாங்க. இதுல என்ன ஒரு நீங்க உங்க குமுறல் எனக்கு புரியுது, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது, அதெல்லாம் புரியுது. பட் கேள்வி அதுவே இல்லை. இப்ப நீங்க குமுறீங்க, நானும் குமுறேன்னா அப்படின்னு கேட்டா ஆமா தான். உங்களுக்கு வேற விஷயத்துக்கு குமுறல் இருக்கும், எனக்கு வேற விஷயத்துக்கு குமுறல் இருக்கும். அவங்க இனிட்டு இருக்காப்பா யாருங்க அது? யாரோ ஒருத்தர் வந்து
பாடிட்டுல இருக்காரு நடுவில் டைரக்டர் மதன் கமான் தரஞ்சி ப்ரோ நான் ப்ரோ எனக்கு ராதன் ப்ரோ சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு கான்ட்ரவர்சி ஐ மீன் ஒரு அகேன்ஸ்டா பேசுறேன் நான் 2 பாயிண்ட் மட்டும் பார்த்து பேசுங்க. சரி ஓகே அவர் சொன்ன பாயிண்ட்ல வந்து நான் ஒருத்தனை மட்டும் நான் கழட்டி விட்டுறேன், நிக்சனை மட்டும் நான் கழட்டி விட்டுறேன் ஓகேவா. மீதி சொன்ன 3 பேர்ல 2 பேருக்கு மட்டும் நான் பேசுறேன். ஐசியூ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். வை பிகாஸ்னா எனக்கு ஐசி மேல நம்பிக்கை இல்லை, சைஜி மேம் மேலேயும் அசோக் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஓகேவா. ஏன்னா அமீர் வச்சு சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமீர் அவங்க கூட்டு வந்து வச்சு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதெல்லாம் பண்றாங்க ஓகேவா. ஏன்னா அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு ஒருத்தனை வளர்த்து விடுறாங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஓகேவா. பிகாஸ்னா ஐசி பண்ற எல்லா தப்புக்கும் அவங்கதான் இது எடுத்துக்கணும், ஓகே ஜெர்சி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களாலதான் ஐசி வளர்றாங்க, எல்லாமே அவங்க தான் பண்றாங்க ஓகேவா. ஏன்னா ஐசியோட ஏஜ் 19 இருக்கலாம், 19 இருந்தா கூட அவங்க டிசைசிவ் ஃபேக்டர் கிடையாது, அவங்களுக்கு அது புரிதல் இல்லை ஓகேவா. இப்போ வரைக்கும் ஜோவிகா மாதிரி கம்பேர் பண்ண போது எனக்கு அசோக் சார் மேல நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு அது அவங்க அதை பண்ணுவாங்கன்னு நினைச்சா பண்ணிட்டாங்க ஓகேவா. அந்த பாயிண்ட் ஓகே, எனக்கு அது முடிஞ்சிச்சு. செகண்ட் வந்து ஒரு நிக்சன் சொன்னா நிக்சன் நான் ஏத்துக்க மாட்டேன். அவன் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா அவனுக்கு அப்பா பிடிக்காது ப்ரோ. நீங்கன்னா பாருங்க, அவன் அப்பா வரப்போ பொறுமையா நடந்து வருவான், அப்படியே ஏதோ வரணும்னு வருவான். ஆனா அவன் ஃப்ரெண்டு வரப்ப மட்டும் ஓடி வருவான் ஓகேவா. அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவன் வந்து வீட்டுல இருக்கவங்க பேச்சு கேட்க மாட்டான் ஓகேவா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா அவன் வந்து தப்பு ரியலைஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் அப்பயே வந்துட்டேன், இவன் பண்ண மாட்டான் அப்படின்றது இதுதான். அண்ட் வந்து எனக்கு பூர்ணிமா சொன்னார்ல, எனக்கு பூர்ணிமா தான் ஒரு இது இருக்கு. அவங்க யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டாங்க. ஐ மீன் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று ஓகேவா. அது அவங்க பேசணும் ஒருத்தர் பேசினாங்க அவங்க சேனல் இருக்கப்ப, அதை டெலிகாஸ்டும் பண்ணிட்டாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க, அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஒருத்தர் அவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா திட்டினவங்க அதை எடுத்துக்கிறாங்களா, அவங்க திட்டுறவங்கள நான் பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்றாங்களா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க நினைச்சிருந்தா அந்த வீடியோ டெலிட் பண்ண முடியாது ப்ரோ ஓகேவா. அப்படியே விட்டுருக்கலாம் அந்த வீடியோவை. ஒரு சேனல்லே வந்து அவங்க நடத்துறப்ப அவ்வளவு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறாங்கன்னா. சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் ப்ரோ. என்ன இமாத் ப்ரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நீங்க வெறும் இது மட்டும் போட்டிருந்தீங்க, பேர் போடலையே ப்ரோ. பூர்ணிமாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே போட்டாங்க ப்ரோ, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு யாருன்னு தெரியும் எனக்கு பேசுறது இப்ப இல்ல, நான் சொல்லுங்க மதன் மட்டும் இல்ல ப்ரோ. அவங்க சொல்லுங்க ரியலைஸ் பண்றாங்களே தப்ப ப்ரோ. யாரு பெட்டி எடுத்தான்னு சொல்றாங்க மதன் ப்ரோ, இருங்க சொல்லுங்க சிவா. இல்லங்க, அதான் விசித்ரா மம்மி 75 லட்சம் பெட்டியோட வெளியே வந்துட்டாங்களாம். இப்பதான் வூட் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு. ஸ்ட்ரீமிங் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க ஏங்க இத நம்பலாமா வேணாமான்னு நீங்க ஒரு கேள்வி அதாவது பரவாயில்ல. சிவா வந்து ஒரு 2-3 நாளா இதே மாதிரிதான் ட்வீட் போட்டு இருக்காரு. அது உண்மை நம்பிட்டு நிறைய விசித்ரா ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுன்னு இருக்காங்க அவருக்கு. அதுக்கப்புறம் கீழே வேற ஒரு ட்வீட் போடுறாரு, அது கீழே இந்த மாதிரி கீழே இன்னொரு ட்வீட் போடுறாரு. டேய் நான் வந்து என்ன பண்றேன்னு கூட தெரியாம, இது சார்காசம் கூட தெரியாம எனக்கு ஃபயர் விட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையான்ற மாதிரி போடுறாரு. அதை கூட லைக் பண்ணிருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. அப்போ ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன், இவங்க எந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் இந்த வெளியில இருக்காங்கன்னா, நாம வந்து இப்ப நான் போய் நிக்சன் வந்து 20 லட்சம் ரூபாய் பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொன்னா கூட என்னங்க சொல்றீங்க உண்மையாவா, சோர்ஸ் ப்ரோ கிளியரா தெரியுமா ப்ரோ, கண்டிப்பா தெரியுமா, நான் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க போல. டேய் நிக்சன் எப்படா பெட்டி எடுத்துட்டு வர முடியும், வெளியே போயிட்டாங்களா அப்படின்ற இது கூட யோசிக்க மாட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாரு இல்ல எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்கனா நம்ம இவரு இமாத் ப்ரோ வந்து போட்டுருந்தாரு போல இருக்கு. இந்த மாதிரி வந்து இமாத் போட்டா அது கரெக்டா போடல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோ மைக்கேல் ப்ரோ தான் கரெக்டா வந்து உண்மையை வந்து உடைச்சிட்டாரு. அப்புறம் நம்ம தாத்தாவை மட்டும் உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ப்ரோவும் போட்டு உடைச்சிட்டாங்க. என்ன சொன்னாரு, எனக்கு அதுதான் முக்கியம். இல்லங்க யாருமே சொல்லல. உடைச்சாங்களே பூர்ணிமா தான் அண்ணன் சொல்றாரு. ஜோ மைக்கேல் ப்ரோ சொன்னீங்க. இல்ல அப்படி சொல்லல அவரு. ஜோ சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சீக்ரெட் ரூம்ல யாரையாவது போடணும்னா அது கமல் சார் தான் போடணும், அப்பயாவது ஷோ பாப்பாருன்றது மட்டும் தான் ஜோ சொன்னார், மீது எதுவுமே ஜோ சொல்லல. அப்பெல்லாம் பழி போடாது. சரி இதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப நம்ம பேசும்போது தாத்தா கிட்ட பேசும்போது சொல்லிட்டாரு ப்ரோ உண்மையை வந்து உடைச்சிட்டாரு. ப்ரோ ஒரு செகண்ட் இருக்குங்களா, இமாத் ப்ரோ கேக்குதா, பக் இருக்கா உங்களுக்கு, நாங்க பேசுறது கேக்குதா? ஹாய் ஐ கேன் ஹியர் மை. என்ன ப்ரோ பேரு போடவே இல்ல, வெறும் இது மட்டும் போட்டீங்க. பேர் போடல, சூட்கேஸ் எடுத்தாச்சான்னு கேட்டீங்க, சூட்கேஸ் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டேன்.
சரி கன்ஃபார்ம் பண்ணிடலாமா பூர்ணிமா ரூமரை இல்ல ஸ்டில் நாட் ஷூரா? இல்ல நான் வந்து பேர்லாம் நல்லா சொல்ல பிரதர். சூட்கேஸ் எடுத்தாச்சா இந்த வருஷம்? நான் அவ்வளவா லீக்ஸே நான் கொடுக்கல. ஒன்லி ஐம் புட்டிங் ஒன்லி எலிமினேஷன். அண்ட் சூட்கேஸ் எடுத்தாச்சான்னு கேட்டாங்க நிறைய பேரு. எஸ் எடுத்தாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதே கமாண்ட்ல தான் யாரு எடுத்தா கூட கேட்டாங்க. 2 வாரமா வந்து ஒருத்தர் இமாத் எனக்கு ஒரு 2 வாரமாவே ஹை ஹபீபி வெல்கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி ஜாலியா ஹாலிடே மோட்ல தான் இருக்காங்க. இல்ல இமாத் கூட சொல்றாரு எடுத்துட்டாங்களான்னு கேட்டாங்க, எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதே உங்களோட கமாண்ட்ல தான் யாரு எடுத்தாங்கன்னு அவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். நீங்க போடுறேன் ப்ரோ, இன்னும் டைம் இருக்கு ப்ரோ, டைம் இருக்கு, போடுவோம். இமால் ப்ரோ, அதாவது பிரேக்கிங் நியூஸ் ஆல்வேஸ் பி பிரேக்கன் இன் திஸ் சேகர் சாரோட இதுல தான் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. சோ நீங்களும் சொல்லுங்க, யாரு சொல்லிட்டு உண்மையா உடைச்சிருங்க. நம்ம ஸ்டைல் அர்ச்சனா இல்லனாலும் சொல்லுவீங்களா? எங்களுக்கு தெரியும். அர்ச்சனாலாம் எடுக்கல, அர்ச்சனா எடுக்கல. I will seriously happy with Archana bro. Archana take 14 லட்சம் ரூபாய் எடுத்து போயிட்டா I will be happy with her. யோ அமைதியா 50 லட்சம் வர வேண்டிய பொண்ணு எதுக்கு 15 லட்சத்தை எடுத்துட்டு வெளில போனோம்? எதையா பேசுற? நம்ப முடியாது ப்ரோ, நம்ப முடியாது ப்ரோ, நம்பவே முடியாது. அதெல்லாம் இல்ல ப்ரோ, இல்ல ஜஸ்ட் ஜெனரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்வியஸ் விஷயம் தானே ப்ரோ. விசித்ரா ஆர்மி ஜெய் அர்ச்சனா இல்ல விசித்ரா ஆர்மி ஆளுன்னு ஒரு காப்ல. விசித்ரா ஆர்மி ஆளுங்க இல்ல நான் கேக்குறேன். ஜோ வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டா டெலிவரி பண்ணாரு. இது கரெக்டா அப்படியே வந்து இவ்வளவு வந்து மாறு தட்டுன்னு வந்து இல்ல அவர் இப்படி சொல்லன்னு சொல்றீங்க. நீங்க நேத்து என் கூட தானே இருந்தீங்க, நேத்தா முந்தா நேத்தா என் கூட தானே இருந்தீங்க. நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சில்லற பசங்க எல்லாம் வந்து கதறானுங்களே, அவனுங்க கிட்ட நீங்க தானே சொல்லலாம். அவர் அப்படி சொல்லல. நாங்கெல்லாம் வந்து தினேஷ் ஆர்மி ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் வந்து மதிக்கம் ப்ரோ. காசே தரக்கிட்டும் நாங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்றோம். சும்மா இருங்க. இல்லங்க அங்க நிஜமாலே என்ன நடந்ததுன்னா, ஒரு தோழருக்கே தெரியுமே, கூட தான் இருந்தாங்க. இல்ல அந்த மேட்டர் வேணாம், அந்த மேட்டர் அது அரைகுறையா கேட்டுதானே கதறானுங்க இங்க. இல்ல அது வேணும், நான் சும்மா பண்ணிட்டு சொன்னேன். ஒரு 500 பேருக்கு மேல வந்து ஸ்பேஸ்ல இருந்தாலே எந்த விஷயமும் பேச சரிங்க. இமா ப்ரோ உங்களோட கருத்து என்ன ப்ரோ? யார ப்ரோ எடுத்தா பெட்டி எடுத்தா அது நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ரொம்ப வந்து டென்ஷனா இருக்கு ப்ரோ. நானே சிவாவோட ட்வீட்டை பார்த்துட்டு தான் நானே ஷாக் ஆகி பண்றேன். 75 lakhs எடுத்திருக்காங்களாமே.